ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 3 கீழே தான் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் வருது, அதாவது டெஃபினேஷன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நோட்டீஸ் அறிவிப்பு. இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து 2 டைப் ஆஃப் நோட்டீஸ் இருக்குது. ஒன்று ஆக்சுவல் நோட்டீஸு, இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். இந்த ஆக்சுவல் நோட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம போஸ்டர் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே நம்ம நேரடியாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்போ இது டைரெக்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து இப்போ அந்த வீட்டில் அவங்க இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம எது சம்மந்தமாக வந்து நோட்டீஸ் அனுப்புகிறோமோ அந்த நோட்டீஸை எடுத்துக்கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒட்டிடுறோம். இப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதில் என்ன தான் ஒரு விஷயம் எடுத்துக்குவாங்க அப்படின்னா வந்து நோட்டீஸே அவங்களுக்கு கொடுக்காமலே கொடுத்ததாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ என்னவா வந்துடுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து எதுவும் கொடுக்கப்படுறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் லீகல் டேர்மில் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் பர்னிஷ் பண்ணப்பட்டது, அவங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் பார்த்ததாக தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதாக தான் வந்து ப்ரெசம்ப்ஷன் வந்து எடுத்துக்கொள்ளப்படும்.